ஒரே ஒரு ரீல்ஸ பார்த்துப்புட்டு இவனுங்க பண்ற இம்சை இருக்கே! ஐயோ! ஐயய்யோ! அப்படி என்ன பண்ணானுங்கன்னு தானே கேட்குறீங்க? சொல்றேன். ரீசென்ட்டா இந்த ரீல்ஸ் எதர்ச்சியா என் கண்ல பட்டுச்சு. நான் சும்மா இல்லாம இவனுங்களுக்கு அனுப்பிவிட்டு, "இங்க பாருங்கடா நம்ம ஊர்லயும் ரூ. 10 புரோட்டா இருக்கான்டான்னு" சொன்னேன். அவ்வளோதான். வழக்கம் போல வா வண்டியில ஏறுன்னு என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துட்டானுங்க. நானும் ஓகே நம்மளுக்கு ஒரு கன்டென்ட் ஆச்சேன்னு வண்டியில ஏறிட்டேன். நாங்களும் வெற்றிகரமா அந்த கடையை கண்டுபிடிச்சு வந்துட்டோம். நாங்க கரெக்ட்டா உள்ள போகும்போது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா புரோட்டா போட்டுட்டு இருந்தாங்க. உங்கள்ல பல பேர் கேட்கலாம், "ஏன்பா போறதான் போறீங்க என்ட்ரன்ஸ்லேருந்தே வீடியோ எடுத்து போட்டா என்னப்பா?" அப்படின்னு. நாங்களும் அப்படிதான் இந்த ஹோட்டலையாவது ஃபுல்லா கவர் பண்ணிடணும்னு சொல்லி நினைச்சோம். ஆனா வழக்கம் போல ஒரு சின்ன சொதப்பல் ஆயிப்போச்சு. வீடியோலாம் நல்லா வளைச்சு எடுத்தோம். ஆனா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்றத கவனிக்காம விட்டோம். கவலைப்படாதீங்க. எல்லாரும் இப்பதான் கத்திக்கிட்டு இருக்கோம். போக போக பிக்கப் பண்ணிக்குவோம். அப்புறம் நம்ம அண்ணனும் அப்படியே சுட சுட புரோட்டாவை கொண்டு வந்து நம்ம டேபிள்ல வச்சாரு. உண்மையாவே ரூ. 10 புரோட்டா தரமா இருந்தது. நம்ம நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா பிரின்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அப்படியே ஆளுக்கு ஒரு கலக்க சொல்லியிருந்தோம். அதுவும் வந்துருச்சு. நமக்கு இங்க 2 வகையான சால்னா குடுத்துருந்தாங்க. ஒண்ணு சிகப்பு கலரு, இன்னொன்னு மஞ்ச கலரு. உண்மையாவே 2 சால்னாவுமே நல்லா இருந்துச்சு. நாங்களும் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.